வணக்கம் மக்களே. என்னதான் மார்க்கெட் நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருந்தாலும், ஒரு சமீப காலமா நமக்கு அந்த கொடுத்துருக்கிற நம்பிக்கை அது குறைக்கவே கிடையாது. இந்த பாருங்க, இங்க ஒரு ஒரு 1000 புள்ளிங்கிறது இறக்கி இறக்கி ஏதோ ஒரு ரீசனை சொல்லி அது ஒரு 1000 புள்ளி புள்ளி இறங்கி இருந்துச்சு. இங்க இவ்வளோ ஒரு ஏத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த இறக்கம் இது ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க. இன்னமும் கூட நானுமே கொஞ்சம் கூட தான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு அடுத்த ஒரு சமீப காலமா இருக்கிற மார்க்கெட் பாக்குறப்ப பெரிய அளவுக்கு அது இறங்குங்கிறது எனக்கு தோணல. நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இந்த இடத்த திருப்பி அவன் இங்க கொண்டு வருவானோன்னு. அதே மாதிரி அவன் கொஞ்சம் இறங்கினாலும் திருப்பி கொஞ்சம் நிதானம் பண்ணிட்டு திருப்பி பழைய மூவ் போறான். இதுக்கு மேல இங்க இருந்து அவன் திருப்பி மேல போறானா இல்ல திருப்பி இங்க இதை ஃபாலோ பண்றானாங்கிறத மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நான் கொஞ்சம் ஸ்டாக் சப்போர்ட்ல உள்ள ஸ்டாக் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது என்னன்னாக்கா பிபிஎல் வருண் பேவரேஜஸ் நினைக்கிறேன். அது அதோட சப்போர்ட் இங்க பாருங்க. அதோட சப்போர்ட் எந்த இடம், இந்த சப்போர்ட்ல இருந்து இதை அவன் மெயின்டைன் பண்றான். நீங்க நல்லா பாருங்க. இந்த இடத்துல இது பண்ணி இங்க மேல வந்தாலும் கூட இந்த சப்போர்ட்டை இது பண்ணி இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த இடம் சரியோ தப்போ, இந்த இடம் நம்ம இதை நீங்க பார்த்துக்கணும். இது நான் உங்களை வாங்க சொல்றதோ விற்க சொல்றது கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கும் அவங்களோட சப்போர்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் வீக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அவன் அடுத்த மூவுக்கு தயாராகுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும், பார்க்கணும். எனக்கு அந்த மாதிரி தோணுது. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்க உங்களோட சொந்த முயற்சியை போட்டுக்கணும், சொந்த டெசிஷன் நீங்க எடுத்துக்கணும். அடுத்து என்சிசி, அதுவும் அப்படிதான். இந்த இடத்துல இருந்து இங்க பாருங்க, இந்த இடம் போய் இங்கே வந்தானா இது அடுத்த சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல இருந்து அவன் அடுத்த மூவுக்கு தயாராகிற மாதிரி அவனோட மூவிங் இருக்கு. இதையும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த இடம் என்ன ரேட், இது 350 ரூபா இருக்கு. இங்க அவனோட சப்போர்ட் 300 ரூபா இருக்கு. இங்க ஒரு 50 ரூபா இருக்கு. இந்த 50 ரூபாய்க்கு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். இல்லாம ஜென்ரலா பாக்குறப்ப அது இப்படி போய் இது போனா இதுக்கு மேலேயும் அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும், எல்லாத்துக்கும் தான் வாய்ப்பு இருக்குமே. என்ன நம்ம சில நேரத்துல சில ஸ்டாக் விட்டுடுறோம். இப்ப நிப்டி கூட பாத்துங்களேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த 24,000 இருக்கிறப்ப இவன் கீழே வருவானா, இப்ப இவ்வளவு தூரம் 2000 புள்ளி கிட்ட நமக்கு இருக்குங்கிறப்ப இங்க ஒரு இண்டெக்ஸ் ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு ரீசன் நம்ம விட்டுறோம். திருப்பி பாருங்க எங்க போயிட்டுன்னு. இங்க இருந்துச்சு 500 புள்ளி, அது போயிருச்சு. அது மாதிரி சில இடங்கள் நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிற இடத்த நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம போலாமா, அது கீழே வருமா மேல வருமாங்கிறது நமக்கு தெரியாது. அது சரியான இடத்துல நம்ம பிடிக்கணும். அந்த மாதிரி இப்ப என்சிசியும் இது இப்ப நான் சொல்ற இடம் அந்த சப்போர்ட்ல பிடிக்கிறப்ப நமக்கு அதுக்கான நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் ரொம்ப. இன்னொன்னு, நம்ம எப்படியும் நம்ம மொத்த அமௌண்ட் போட போறது இல்ல, ஒரு ட்ரையல் தான். இது அடுத்து கீழே வரதா இருந்தா இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். இல்ல இப்ப நம்ம இங்க வரைக்கும் போயிட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு மேல நமக்கு ஒரு இது வரும். இந்த இடத்துல அவன் திருப்பி வருவானா மேல போவானாங்கிறது தெரியாது. அங்க போய் ரிஸ்க்ல மாட்டிக்குவோம். அதனால இந்த மாதிரியான இடத்த நம்ம ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பாக்குறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுதான். அடுத்து பிஹெச்எல் பார்த்தேன். பிஹெச்எல் அதோட அந்த இந்த இடத்துல அவனோட சப்போர்ட் இது அவனோட சப்போர்ட் லெவல். இது இந்த 290ங்கிறது அவனோட சப்போர்ட்னு வச்சுங்க. ஆனா இங்க அவன் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதோட நம்மளுக்கு முன்னாடி இருந்த அந்த அனுபவம், அந்த அவங்களோட ஹிஸ்டரி, அது போயிட்டு இருக்கிற ரேஞ்சு இங்க இப்படி வர்றதுனால நம்ம இப்படி நினைச்சுக்கிறோம். இதுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, ஆனா ட்ரை பண்றான். அவனோட சப்போர்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்றான். அப்படிங்கிறப்ப நம்ம இதை நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு இதோட அடுத்த இது இப்படி வருதா இல்ல அவன் எப்படி வர்றானா அப்படிங்கறது பார்க்கணும். இங்க வர்றதுக்கான இது இல்ல, அவன் அடுத்த இதுதான் பண்ண போறான். ஆனா நம்ம பாத்துக்கணும் இந்த கன்ஃபர்மேஷன். ஆனா இந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். இந்த இடத்த நீங்க இந்த இடத்துல வாட்ச் பண்ணிக்கணும். பிஹெச்எல் எல்லாம் ஓரளவுக்கு எப்படி எந்த ரேட்ல இப்ப இங்க வாங்கினாலுமே அது
அது கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்கு. இருந்தாலும் எப்பவுமே நம்ம வாங்குறப்ப அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் லோ ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கணும். இப்ப இது 350 இருக்கா, 350ல வாங்கினாலும் கூட மேல போகுங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். இருந்தாலும் அங்க ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்துட்டு இருக்கும்ல, அந்த சப்போர்ட்ல வாங்குறதுதான் கொஞ்சம் நல்லது. எப்பயுமே எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் அதுதான் நல்லது. அடுத்து என்ன பார்த்தேன், மசகண்டா. அதுவும் எப்படின்னா, அதோட லெவல் எங்க 5500 5700 கிட்ட இருக்கு. அதோட லெவல் அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா அதுல இருந்து அவன் எங்க இறங்கியிருக்கான் பாருங்க. இது ஒரு சப்போர்ட்ங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனாலும் எவ்வளவு இது 4700, 5700ன்னா இங்க 4700னாக்கா 1000 ரூபா. நல்ல நல்ல ரேட்டுக்கு அவன் இறங்கி இருக்கிறான். ஆனா இன்னமுமே இதுக்கு இறக்கம் இருக்கா என்னங்கிறது பார்க்கணும். இப்ப தெரியல. இப்ப நான் சொல்ல வர்ற விஷயம் இது சப்போர்ட் லெவல் கிடையாது. ஏன்னா இதோட இது இன்னும் இது இறங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இதோட இறக்கம் இவ்வளவு ரேட்டுக்கு அவன் இறங்கி இருக்கான்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம பாத்துக்கணும். நாளைக்கு தான் கன்ஃபர்மேஷன். ஆனா இது நல்ல ரேட்டு. அடுத்து எப்படியா இருந்தாலும் இவன் அதை கொடுக்கக்கூடியது ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்டாக் இது. அதுக்கு மேல இங்க வந்தான்னா எவ்வளவு 3900, இந்த ரேட்டுக்கு வந்தான்னா ரொம்ப நல்லது. இருந்தாலும் அடுத்த இதுல பாப்போமா. இதுவும் இறக்கத்தான் செய்யறான், இறக்கத்துலதான் இருக்கிறான். பார்க்கலாம். இது கண்டிப்பா நம்ம நாளைக்கு பார்க்கணும். ஆனா இது இறங்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லதா தோணுது. ஏன்னா இதுல நல்ல ஒரு ப்ராஃபிட் இங்க கொடுத்தான். நல்ல ப்ராஃபிட் இங்க இருந்து கொடுத்தான். 2900 3000ல இருந்து 5700 அது வரைக்கும் அவன் கொடுத்துட்டு இருந்தான். இப்ப அவன் அதுல பாதிதான் இறங்கி இருக்கான். இன்னும் கொஞ்சமே இறங்குறான்னு வச்சுங்களேன். இங்க இறங்கினா கூட நல்லதுதான். இதை அடுத்தடுத்து பார்க்கணும். இது இறங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறதான் நான் சொல்றேன். இது சப்போர்ட் லெவல்ல இல்லை, இன்னும் சப்போர்ட் அவன் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இன்னும் இறங்கட்டும், இறங்கினா நல்லதுதான் இது. ஏன்னா கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சா நம்ம வாங்குறவங்களுக்கு ரொம்ப நல்லது தானே. ஓகே மக்களே, நீங்க நான் சொல்றது இது எல்லாமே வெறும் தகவல் தான். இதுல நான் எந்த ஸ்டாக்கு நீங்க வாங்கணும் விற்கிறங்கிறதுக்காக ஒரு சொல்ற ரெக்கமெண்டேஷனோ கால் இதுவோ கிடையாது. இது சப்போர்ட் லெவல்ல இருக்கிற சில இதை நான் எதையெல்லாம் பாக்குறேனோ, எனக்கு எதுலெல்லாம் தோணுதோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். வெறும் தகவல் மட்டும்தான். இதுல உங்களோட முதலீடு, நீங்க இதுல முதலீடு பண்றதோ, நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ, அது உங்களோட முதலீட்டு ஆலோசகரை நீங்க கலந்து ஆலோசிச்சு உங்க முதலீட நீங்க செய்யணும். உங்க டெசிஷனை நீங்களா சொந்த டெசிஷனா நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் எப்பயுமே சொல்றேன். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.